வெல்கம் டு KPRD கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சுவையான சத்து மாவு கஞ்சி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு. ஒரு பாத்திரம் வச்சு அதில் 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி 3 பேருக்கு கஞ்சி ரெடி பண்ணுறேன், அதனால் 3 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். அது கூட சிறிதளவு உப்பு சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்க விடணும். சத்து மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு போன வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். அப்படி தெரியலனா கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஒரு பவுல் எடுத்து அதில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் 4 ஸ்பூன் சத்து மாவை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கணும். மாவும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு மாவு திக்கானதுக்கப்புறமா கொதித்த தண்ணியில் இந்த சத்து மாவை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்து விட்டுக்கிட்டு கஞ்சி இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சு மறுபடியும் நல்லா கலந்து விடணும். 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஃபாஸ்ட்டில் வச்சோம்னா கஞ்சி பொங்கி வந்துடும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இறக்கணும்னா சுவையான ஆரோக்கியம் தரக்கூடிய சத்து மாவு கஞ்சி ரெடி. பனங்கற்கண்டு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணி நான் இன்றைக்கி பனங்கற்கண்டு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீ சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டோம்னா சுவையான சத்து நிறைந்த ஆரோக்கியம் தரக்கூடிய சத்து மாவு கஞ்சி ரெடி. இதை நீங்கள் டெய்லி வீட்டில் டீ காஃபிக்கு பதில் இதை குடித்தோம்னா நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் உடம்புக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.